வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்றைக்கி சுவையான மதுரை மட்டன் கறி தோசை எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். மதுரையில் இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. கறி தோசைன்னா மதுரை தான். அதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு தேவையானது 300 கிராம் கொத்துக்கறி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தூவி பரட்டி வச்சுருந்தேன். அதோடு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதனால் குக்கர்லேயே எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அரை டம்ளர் தண்ணி போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் மூடி போட்டு 5 விசில் வேக வைக்கணும். குக்கரில் வேக வச்சாதான் நல்லாயிருக்கும் கறி சாஃப்டாக. 5லேருந்து 6 விசில் கூட வேக வைக்கலாம். குழஞ்சாலும் தப்பு இல்லை, ஏன்னா கறி தோசைக்கு நல்லா இருக்கணும் சாஃப்டாக. அதை வேக வச்சுருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு போட்டு நல்லா பொரியணும், கருகிடக்கூடாது. அதே சமயத்தில் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். 1 கப் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எதுனாலும் எடுத்து சின்ன சின்னதாக நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிடணும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடணும், அந்த அளவுக்கு வதக்கிடணும். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வாயில் தட்டுப்படுன்னு நினச்சிங்கன்னா 1-2 மிக்சியில் அடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வாசம் கறி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு தக்காளி, அதாவது மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டியது இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் கறி தோசைக்கு நம்மளுக்கு நல்லா செட் ஆகும். தக்காளியும் நல்லா வதங்கிடணும். இப்போது அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி தான் சேர்த்துக்கிறோம். அரை ஸ்பூன் கரம் மசாலா. நான் மஞ்சள் சேர்க்கலை, ஏன்னா தனி மிளகாய் பொடியிலே நான் மஞ்சளும் சீரகமும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. நீங்கள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சீரக பொடி இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் சீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க மட்டன் எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 விசில் வச்சு வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், மட்டன் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு.
இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒன்றா சேர்த்துக்கிறோம். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியோடையே நம்ம ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போது இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நம்மளுக்கு ரெடி ஆகணும். இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் கரெக்டாக அளவு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மட்டன் தோசை ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வரும். இதை மூடி போட்டு நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இடையில எடுத்து பார்த்துக்கோங்க, பிடிச்சிடாம. தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வரும்போது நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இன்னும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச தண்ணியும் நல்லா வற்றிடணும். மசால் பார்க்கவே அருமையாக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். 1.5 ஸ்பூன் வேணும்னாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தான் மிளகுத்தூள் சேர்க்கணும், அப்போ தான் அதோட வாசம் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு இந்த மட்டன் தோசைக்கு வேண்டிய மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மசால் தான் அந்த தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி மசால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலா எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். தோசை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு தவா காய வச்சுட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் காயக்கூடாது, லைட்டாக ஹீட் ஆனால் போதும். நம்ம இதில் வந்து இட்லி மாவு தான் எடுத்துக்கணும். தோசை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கறி தோசைக்கு நல்லா இருக்காது. இட்லி மாவு கட்டியாக இருக்கும், அந்த மாவு தான் எடுத்துக்கணும். இட்லி மாவு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். மாவு கட்டியாக இருக்குது பாருங்கள், இப்படி தான் ஊற்றணும். இப்போது இதில் ஒரு முட்டை எடுத்து உடச்சி அதில் ஊற்றிக்கிறோம். முட்டை தோசைக்கு ஊற்றுற மாதிரியே இதை ஊற்றிக்கணும். நல்லா ஊற்றி இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப ஒல்லியாகவும் தேய்க்கக்கூடாது. நம்ம முட்டை தோசைக்குனா தான் நல்லா ஒல்லியாக தேய்ச்சி விட்ருவோம். கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும் கறி தோசை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தயாரித்து வச்சுருக்க அந்த கறி மசாலா எடுத்து இதில் தோசை மேலே வச்சுக்கிறோம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கடைக்கு போகவே தேவையில்லை. இனிமேல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயும் அழகாக செய்யலாம். இப்போது இந்த கறி மசாலா எடுத்து தோசையில் சென்டரில் வச்சு நம்ம நல்லா பரப்பி விட்டுறோம். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. நீங்கள் எவ்வளோ கறி வேணுமோ அதை மசால் வச்சுக்கலாம். நான் பெரிய தோசையாக ஊற்றிருக்கேன், நீங்கள் சின்ன சின்னதாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா வேகணும்.
நீங்கள் மசால் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. நம்மளுக்கு ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, எல்லாம் தோசை கருகிரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வேகணும் திருப்பி போட்டு, அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவிக்கலாம் வேணும்னா தோசையில், இல்லைன்னா நம்ம வேக வைக்கும் போதே கூட கொஞ்சம் தூவிக்கலாம். இந்த கறி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை எடுத்துக்கிறோம். அதில் ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசையை ஊற்றிட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது மேலே லைட்டாக மல்லித்தலை தூவி இந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் இது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், அது அந்த கறி தோசை ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது இந்த கறி தோசை இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே அருமையாக இருக்குது. ரொம்ப சூப்பரான நம்மளுக்கு 2 விதமான கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி தோசையும் செஞ்சு பாருங்கள். செகண்ட் சொன்னதையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.